தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நயினார் நாகேந்திரன் செயல்பட்டு கொண்டு வருகிறார். இருப்பினும் முன்னாள் தலைவரான அண்ணாமலைக்கு கட்சியில் இன்னும் செல்வாக்கு இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. அண்ணாமலைக்கு டெல்லியில் உள்ள தொடர்புகள் காரணமாக தமிழக பாஜகவில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் அவர் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது. கட்சியின் தற்போதைய தலைவரான நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும் கட்சியின் பல விவகாரங்களில் அண்ணாமலையின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவே கட்சி வட்டாரங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. இருப்பினும் தமிழக பாஜக தலைவராக பதவி வகிக்கும் நயினார் நாகேந்திரன் கட்சி ரீதியாக சில முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டிருக்கிறாராம். பொதுவாக புதிய தலைவர்கள் தங்கள் நிர்வாக வசதிக்கேற்ப கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது வழக்கம்தான். அந்த வகையில் பார்த்தால் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை நியமித்த சில நிர்வாகிகளை மாற்ற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலைக்காக பணியாற்றிய மற்றும் கட்சியில் மற்ற தலைவர்களை மதிக்காத சில நிர்வாகிகளை அவர் நீக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சாதி ரீதியாக அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் பதவிகளை வழங்கவும் அவர் முடிவு செய்திருக்கிறார். அதேபோலத்தான் முந்தைய தலைமைக்கு விசுவாசமாக இருப்பவர்களையும் மாற்ற அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் ரவுடிகள் சிலரும் கட்சியில் சேர்ந்ததாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் அது குறித்தும் கணக்கெடுப்பு நடத்தி அவர்களை நீக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். பாஜகவின் நீண்டகால திட்டமான பூத் கமிட்டி அமைக்கும் பணி மேலும் அண்ணாமலை காலத்தில் முழுமையாகவே நடைபெறவில்லை. எனவே 2026 மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்து பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளையும் வேகப்படுத்த நயினார் நாகேந்திரன் முடிவு செய்திருக்கிறாராம். இதற்காக கட்சியின் நிர்வாகிகள் குழு மற்றும் மாவட்ட தலைவர்கள் குழு விரைவில் மாற்றப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மாற்றங்களை மே மாத இறுதிக்குள் முடிக்க நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டிருப்பதாக பாஜகவின் மேல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போதைய பாஜக சூழ்நிலையை பொறுத்தவரையில் அண்ணாமலையை நீக்கினால்தான் அதிமுக கூட்டணி சம்மதம் தெரிவிக்கும் என்றதனால்தான் அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்கினார்கள். மேலும் அண்ணாமலையை வைத்தே தான் காரியம் நகர வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் என்று தற்போதைய முடிவுகளால் அதிர்ச்சியடைந்த அந்த அமித்ஷா மோடி தலைமையானது அண்ணாமலையை ஒட்டுமொத்தமாகவே தமிழக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போதைய பாஜக சூழ்நிலையில் நடப்பது என்னவென்றால் நயினார் நாகேந்திரன் திமுகவை கடுமையாக விமர்சிப்பதில்லை என்றும் போராட்டங்களில் ஈடுபடுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. சமீபத்தில் ராசா அமித்ஷாவை விமர்சனம் செய்தபோது கூட நயினார் நாகேந்திரன் பெரிதாக கண்டுகொள்ளவில்லையாம். டெல்லி அழுத்தம் கொடுத்த பின்னரே அவர் போராட்டம் செய்ய முன்வந்ததாகவும் கூறப்படுகிறது. நயினாரின் இந்த மென்மையான அணுகுமுறையை அண்ணாமலை நேரடியாக அமித்ஷாவிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணத்தினால் டெல்லி தரப்பும் நயினார் மீது அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் கிட்டத்தட்ட தலைவர் என்னவோ நயினார் தான்.